ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மம்மி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சப்ஜா வச்சு செய்ய போகிறாங்கன்னாங்க. பார்க்கலாம். என்ன கையில் லெமனா இல்லை, பிளாஸ்டிக் பாலை உடச்சி வச்சுருக்காங்க. சரி, இப்போ இதில் என்ன பண்ணணும்? சப்ஜா ஊற்றணும். சப்ஜா ஊற்றிருக்கீங்க கொஞ்சம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஊற்றி இது என்ன பண்ண போகிறீங்க? ஐஸ் ட்ரேயில் வைப்போம். இதை வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறாங்களாமா. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. இந்த பால் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த பிளாஸ்டிக் பாலை ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் வச்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஓவர் நைட் வச்சிடலாம். நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எங்கள் மம்மியோட இனோவேஷனுக்கு அளவே இல்லை. இதில் ஐஸ்கிரீம் குச்சியை வேறு குத்தி வச்சுருக்காங்க. பார்க்கலாம் இது எப்படி ரெடி ஆகுதா இல்லையான்னு தெரியல. ஓவர் நைட் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு, தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை பிரேக் பண்ணிடலாம் அந்த பாலை. வாவ், செமையாக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் எவ்வளோ, ஒரு 1 hour 2 hour இருக்குமா? 2 hours 2 hours 2 to 3 hours இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கீழே வைங்க. ஹே, செம. ஸோ இப்போ இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது தான் ஒரு சர்ப்ரைஸ். ஸ்பூன் எடுத்தாங்க. இதான் இன்னும் ஒரு 5 minutes உள்ளே வச்சிடலாம். உள்ளே வைக்க தேவையில்ல. ஸோ இது வந்து நம்மளோட நியூ இனோவேட்டிவ் எங்கள் மம்மி மைண்டில் வந்தது. சாக்லேட் சப்ஜா பால்ஸ். 2 minutes உள்ளே, இது 2 minutes உள்ளே வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரீசரில் இருந்து பாருங்கள் நம்ம எடுத்தாச்சு நம்மளோட சூப்பரான சாக்லேட் சப்ஜா. ஸோ அந்த சப்ஜாவில் நான் வந்து ஆட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுகர் ஊற்றி தான் நம்ம ஊற வச்சுருந்தோம். ஸோ இனோவேட்டிவாக இருக்குது. எங்கள் மம்மியோட ஐடியா. யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.